இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 200 யூனிட் கரண்ட் வாங்கி மக்கள் சந்தோஷத்துல திளைச்சு போயிருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் சந்தோஷப்படுறாங்க, அவங்களுடைய மனசு எப்படி குளிர்ந்திருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். ஏன்னா ஏற்கனவே 100 யூனிட் ஃப்ரீ, 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க கணக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆக மொத்தத்துல இந்த மாதம் கரண்ட் பில் எடுக்கும்போது கணக்கு எடுக்கும்போது 100 யூனிட் அம்மையார் ஜெயலலிதா தான் கொடுத்தாங்க. 100 யூனிட் கரண்ட் இலவச மின்சாரம் கொடுத்தது 100 யூனிட். அந்த 100 யூனிட் எடுக்கும்போது மாசம் கணக்கு எடுக்கும்போது 100 யூனிட் சொலையா போய்கிட்டே இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப சாதாரண ஒரு குண்டு பல்பு, ஒரு சாதாரண ஒரு டிவி, ஒரு ஃபேன் இது வரலையும் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 100-150 யூனிட் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ 100 யூனிட் போயிடுச்சுன்னா ஒரு 50 யூனிட்டுக்கு தான் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப சில பேர் 100 யூனிட்டுக்குள்ளேயே பயன்படுத்துவாங்க. அது மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களாம் கரண்ட் பில்லே கட்டுறது இல்லை. என்னடா அதுன்னு பார்த்தாங்க. இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இங்க இருக்கிற ஆட்சியாளருக்கு உள்ள மண்ணு தான் இருக்கு, மூளை இல்லை. இதை ஃபர்ஸ்ட்ல மக்களாகி நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற ஆட்சியாளர் டம்மி தான். டம்மின்னு சொன்னா வேகம் வந்துடும் அவங்களுக்குலாம். உண்மையாலும் டம்மி ஆட்சியாளர்கள், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாமே. இதுக்கு மூளையா இருக்கிறது யாருன்னா ஆபீசர்ஸ், ஐஏஎஸ், கலெக்டர்ஸ். ஆபீசரோட ஆட்சி தான் நடக்கும் எல்லா காலங்கள்லயும். இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். பஸ்ல எப்படி சொல்றேன்னா, இந்த நிறைய பேர் மாதம் கணக்கு எடுக்கும்போது 100 யூனிட்டுக்கு குறைவா பயன்படுத்துறாங்க. அதனால அவங்க கரண்ட் பில்லு கட்டுறது இல்ல. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது எடுத்த முடிவு தான் என்னன்னா, நம்ம 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு கட்டணும்னா, கணக்கு எடுத்தோம்னா, அப்ப 100 யூனிட் மட்டும் பயன்படுத்துறவங்க 200 யூனிட் வந்துருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து ஒரு 100 யூனிட்டுக்கு காசு நம்ம வாங்கிடலாம். சோ எப்படிதான் பார்த்தாலும் ஒரு வருஷத்துல 12 மாசத்துல 12 மாசமும் ஃப்ரீயா கொடுக்காம 6 மாசத்துக்கு காசு வாங்கிடுறோம்ல. எப்படி? சூப்பர் ஐடியா இல்ல? இவனுங்க சாதாரண திருடம் கிடையாதுங்க. மக்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊர்ல பழமை சொல்லுவாங்கல்ல, எலி ஏன் அம்மனமா ஓடுது, சும்மாவா ஓடும் காரணம் இல்லாம அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா. அதே போல இவங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இல்லாம செய்யவே மாட்டாங்க. 2 மாதத்துக்கு கணக்கு எடுக்கும் போது அப்ப 6 மாசத்துக்கு கரண்ட் பில் கட்டிடுறாங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில. அதை மாத்தோம்னு சொன்னாங்க. அதிமுக எடப்பாடி ஆட்சியில மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். சரியா நினைவில்லை. எடப்பாடி ஆட்சியில மாத்தினாங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்க மாதம் கணக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்களும் எடுக்கல. அதே போல நம்ம அண்ணன் மாற்றத்தின் மறு உருவம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாங்க மாதம் கணக்கெடுப்போம் மின்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. எடுக்கல. ஆனா அதை விட கூடுதலா ஒண்ணு சொன்னாங்க, 200 யூனிட் நாங்க ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னாங்க. 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துட்டு கையெழுத்தும் போட்டாங்க. கையெழுத்து போட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கையெழுத்து போட்டு என்ன பண்ணாங்க, 500 யூனிட்டுக்கு குறைவா பயன்படுத்துறவங்க தான் 200 யூனிட் பயனாளரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 200 யூனிட்ல இருந்து நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோவில், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த 200 யூனிட்ல இருந்து அதுக்கு மேல வர்ற 250, 300 வருதா அதுக்கு ஒரு, அந்த 100க்கு ஒரு பிரைஸ், 400 வருதா அதுக்கு ஒரு பிரைஸ், 500 வருதா அதுக்கு ஒரு பிரைஸ், 500க்கு மேல வருதா அதுக்கு ஒரு தொகை நிர்ணயம் பண்ணாங்க. கொள்ளையா அடிச்சான். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 400ல இருந்து 500 யூனிட் உள்ளது ₹6.45 புதிய கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு. 501ல இருந்து 600க்கு ₹8.55 புதிய கட்டணம். 601ல இருந்து 800க்கு ₹9.65. 800ல இருந்து 1000 யூனிட்டுக்கு ₹10.70. உங்களை யார் சார் இலவசம் கேட்டாங்க? யாரு சார் இலவசம் கேட்டாங்க? இந்த தொகையில ஒரு 2 ரூபா குறைச்சிங்கனாலே எங்களுக்கு போதுமானது. 2 ரூபா குறைச்சாலே போதுமானது. எல்லாத்துக்கும் கட்டு, நான் 6.45 55 கொடுக்குறேன்னு சொல்லுங்க, தாராளமா சந்தோஷமா கட்டுவோம். நான் மின்சார கட்டணத்தை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அறிவிச்சா மக்கள் ஏத்துப்பாங்க. நீங்க பேசுங்க, பேசினா ஏத்துப்பாங்க. இலவசங்கிற பேர்ல இன்னைக்கும் நம்ம மக்கள், தமிழ் மக்கள்கிட்ட ஒரு ரொம்ப மோசமான குணாச்சாரம் இருக்கு. ஆஃபர். இந்த ஆஃபரை நோக்கி ஓடுவான் தமிழன். ஆஃபரை நோக்கி ஓடுவான். ஆஃபர் ஏன் ஆஃபர் கொடுக்குறாங்கிறதை யோசிக்கிறதே கிடையாது. இன்னும் அவரையும் ஒரு பயம் யோசிச்சது கிடையாது. ஆஃபர் எங்கேருந்து வருது? நான் இப்ப iPhone 17 வாங்கிட்டேன். 1.5 லட்சம் ரூபா போட்டு வாங்கினேன். இதுக்காக ஒரு குரூப் காத்துக்கிட்டே இருக்கும்.
ஏய் ரேட்டு குறையும்டா, இருறா இருறா இருறா. எப்ப குறையும்? அடுத்த மாடல் மார்க்கெட்டுக்கு வரும்போது இதனுடைய தொகையை குறைப்பான், பிரைஸை குறைச்சிடும். அப்ப குறையும். அதுக்கு அடுத்த மாடல் வரும்போது இது இன்னும் கீழே போயிடும். 1.5 லட்சம் ரூபா போட்டு வாங்கின ஐபோனை ஒரு 2 ஆண்டு கழிச்சு வாங்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அது ஆஃபர்ல வந்துடும். ஆஃபர்ல 45,000க்கு வருது. 1.5 லட்சம் ரூபா போன 45,000க்கு தரானே. ஆனா வருஷம் 2 ஆயிருச்சு. அதனுடைய தயாரிப்பு எவ்வளவு நாள் ஆகுது? 2 ஆண்டுகள் ஆகும். அதனுடைய தரம் எப்படி இருக்கும்? ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளை பயன்படுத்தாம இருந்தா அதனுடைய தரம் குறையும். எல்லா பொருளுமே அப்படிதான். நீங்க சாதாரண ஒரு ஷர்ட் முதல்ல நீங்க போடாம வீட்டுல மடிச்சே வச்சிருங்க, ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து போடுங்க, அப்படியே நூல் நூலா ஓடிடும், பிஞ்சு போயிடும். அப்படிதான் எல்லா ஆஃபரும் நடக்குது. இது தெரியறதே கிடையாது. பை ஒன் கெட் டூ, பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் டூ, இப்படி எல்லாம் ஆஃபர் போட்டு அவனுடைய அடுத்த மாடல் வந்துருச்சு, இதனுடைய சேல்ஸ் கம்மி ஆயிருச்சுங்கும் போது இதை ஆஃபர்ல போட்டு இதை தள்ளி மக்கள் தலையில கட்டணும், அவ்வளவுதான். அதுக்கான ஒரு தொகை. இல்லைன்னா அது வந்து எக்ஸ்பிரே, ஒரு எக்ஸ்பிரே ஆன பொருளை, ஆஃபருங்கிற பொருளை வித்துக்கிட்டு இருக்கான். அதை வாங்கி மக்கள் குவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட மக்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு உடனே ஆன்னு வாய பிளந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பெரிய ஆப்பாத்துக்கு வாயில வச்சு விட்டாரு. வச்சாரா? இன்னைக்கு கரண்ட் பில் 100 யூனிட்டுக்கு நான் எவ்வளவு கரண்ட் பில் கட்டினேன், இப்ப 200 யூனிட் ஃப்ரீக்கு நான் எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போடுறேன். என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் கட்டின கரண்ட் பில். என்கிட்ட இருக்கிறது, என் வீட்டில் ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜி, ஒரு டிவி, மிக்சி ஒன்று, கிரைண்டரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்துகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நம்ம தான் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம்ல, ஃப்ரிட்ஜில் கொண்டு மாவை அரைச்சி உள்ள சொல்லிடுவோம். அதனால அதுக்கு ஒரு கரண்ட் பில்லு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஃபேன் இருக்கு, 2 ஃபேன் இருக்கு, இவ்வளவுதான். இதுக்கு கரண்ட் பில்லு நான் 147 ரூபா கூட கட்டியிருக்கேன், 160 ரூபா கூட கட்டியிருக்கேன். நான் கட்டின விதம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். நீங்களே பாருங்க. இந்த மாசம் எனக்கு 3060 ரூபா வந்துருக்கு. அப்ப எனக்கு 200 யூனிட் ஃப்ரீயா, ஃப்ரீ இல்லையா? நான் கேட்குற கேள்வி, இந்த வீடியோவை பார்க்குற யாராவது தயவு செய்து நான் கேட்கறது தப்பா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ தப்பா பேசுறியான்னு சொல்லுங்க. நான் ஏத்துக்கிறேன். நீங்க வந்து சரியா நிரூபிச்சிட்டீங்கன்னா இதை பார்க்குற தம்பிமார்கள், விஜய் அண்ணனுக்கு முட்டு கொடுக்குற தம்பிமார்களோ, அக்காமார்களோ, தங்கச்சிமார்களோ, அம்மாவோ, அப்பாவோ, யாரு பார்த்தாலும் சரி, ஆட்சி மாற்றம் வேணும் தான், எல்லாருக்கும் தேவைப்பட்டது தான், எல்லாரும் ஆசைப்பட்டது தான். ஆனா இப்படி இருக்கக்கூடாது. இதே இந்த நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், எப்பா முடியாது, நிதி பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, நான் வந்து இலவசம் எதுவும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஃப்ரீயா எல்லாமே ஒரு சுலபமா கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். இப்போ ஒண்ணு வேணாம், ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு கையெழுத்து வாங்கணும், ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், அங்க போனீங்கன்னா நீ ஒரு பைசா கைவிட்டு கொடுக்கணும், நீ போனா 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு நீ வந்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் உனக்கு வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர. உனக்கு விவசாயத்துல நீ இல்ல தொழில் தொடங்குறதுக்கு ஏதோ உனக்கு லோன் மூலியமா தர, நீ அதை கட்டு. இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா கூட போதுமானது. மாற்றம் ஆச்சு, சிறப்பான ஆட்சி என்ன கேட்டா நான் சொல்லுவேன். இதை செஞ்சாலே போதுமானது. உங்களை யாரையா இலவசம் கொடுக்க சொன்னது? ஏற்கனவே 10.73 நினைக்கிறேன் லட்சம் கோடி இருக்கு. இப்ப இந்த 2 ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி வாங்க போறோம்னு வேற அறிவிச்சிட்டேன். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு நான் கடன் தான் வாங்குவாங்கிறேன். என்ன மயிருக்கு நீ கடன் வாங்குறதுக்கு என்னத்துக்கு வந்த வர? 50 ஆண்டுகளுக்கு என்னத்துக்கு நீங்க கடன் வாங்குற? அப்போ உன்கிட்ட வேற திட்டமே கிடையாதா? எந்த திட்டமும் கிடையாதா? அது நீனே கடன் வாங்கி எனக்கு எதுக்கே கடன் கொடுக்குற? இலவசமா கொடுக்குற, ஃப்ரீயா கொடுக்குற? தர்மம் பண்றோம் என்ன பண்ணுவான்? எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு, இது போதும், ஆண்டவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், நான் 4 பேருக்கு உதவி பண்றேன், அப்படி பண்ணாதான் உதவி. இதுக்கு பேர் உதவி இல்ல, நீ எனக்கு பண்ற உயர்த்தனம் மேற்கொண்டு எனக்கு பிரச்சனையை உண்டாக்குற. இதுல வேற சொல்றாங்க, சட்டசபையில ஒரு தனிநபருக்கு 1,28,000 இருக்கு கடன் இருக்கு, ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட 2 மாசத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் போடுறதுக்காக எங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு லாயர் கொண்டு போய் என் கடனை நான் அடைச்சிட்டேன், எல்லாரும் கடனை அடைங்க, எல்லாரும் அடைச்சிட்டா மட்டும் இவருக்கு அறுத்து தள்ளிடுவீங்களா? அப்பயும் கடன்ல தான் ஓடும். ஏன்னா நீ அறிவிச்சிருக்க திட்டங்கள் அப்படி. வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. ஒரு சாதாரண குடிமகன் 3000 ரூபா நான் கரண்ட் பில் கட்டுறேன்னா அப்ப என்னுடைய வருமானம் எவ்வளவா இருக்கணும்? மாத வருமானம் எவ்வளவா இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 30,000 கம்மி இல்லாம இருந்தாதான் நான் குடும்பம் பண்ண முடியும். கரண்ட் பில்லே 3000. நீங்களே சொல்லுங்க, இதை பாக்குற நீங்களே சொல்லுங்க. ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறான், அவனுக்கு மாச சம்பளம் எவ்வளவு வரும்?
15,000 வருமா? 15 ரூபா தான் வரும். அது ரெகுலரா வேலைக்கு போனா 3000 கரண்ட் பில் போச்சு, 1000 ரூபா கேஷுக்கு போச்சு, 4000 ரூபா போச்சு. காய்கறிகள் இன்னைக்கு சராசரியா பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 500 ரூபா காய்கறி வாங்கணும், அதுக்கு ஒரு 2000 ரூபா போச்சு. எவ்வளவு ஆச்சு? 6000 ரூபாய் ஆச்சா? அதை இல்லாம தண்ணி பில்லு கட்டணும். இன்னும் சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி கேன் தான் வாங்கி சாப்பிடணும். அவங்க நிலைமையை விட்டுருங்க. நான் சாதாரண மனுஷனை சொல்றேன். நாங்க வந்து கிராமப்புறங்கள்ல ஒரு சிற்றூர்கள்ல இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம். இதுவே 6000 ரூபாய் ஆச்சா? ஒரு 2 வீலர் வச்சிருப்போம், பெட்ரோல் பண்ணோம், ஒரு நாளைக்கு 100 ரூபா, அதுக்கு ஒரு 3000 ரூபா. எவ்வளவு ஆச்சு? 9 ஆச்சு, 9000 ரூபாய் ஆச்சு. நீங்க வச்சிருக்க ஆஸ்பத்திரி செலவு, பள்ளிக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், இதெல்லாம் கணக்கு பண்ணுங்க. இவன் எப்படி குடும்பம் பண்ணுவான்? சிஎம் மாதிரி நாங்க 800 கோடியா வச்சிருக்கோம், எங்ககிட்ட ஆட்டையை போடுறீங்களா? இதெல்லாம் நியாயமா? அறிவிக்கிறது மட்டும் எப்படின்னா, இப்ப சர்க்கரை இனிக்குது செம்மையா இருக்கு, சர்க்கரை கொடுக்குறேன்னு இருக்காருயா, சர்க்கரை கொடுக்கும்போது வாயிலாம் ஊறுது, இந்த மாங்காயை பார்த்த உடனே எச்சு ஊறும்ல, அதே மாதிரி இந்த ஆளை அறிவிக்கிற உடனே இவனுங்க பாதி பேர் குதிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ பாத்தியாங்கிறான். அதெல்லாம் வந்து சேராது ராஜா, அதெல்லாம் வாய் சொல். உண்மையாலுமே வாய் சொல் வீரன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வாய் சொல்லால மட்டும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, வாயாலே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இதை தெரியாம ஒரு குரூப் ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க. பிற்காலத்துல என்ன கேட்டா நான் உண்மையில சொல்றேன், எனக்கு திராவிட கட்சிகளை பிடிக்காது. ஆனா இருந்தும் சொல்றேன், திராவிட கட்சிகளை விட மோசமான ஒரு கட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். உண்மையாலுமே ரீல்ஸுக்கு தனியான கண்டென்ட் கொடுக்குறாரு. போதைப் பொருள் ஒழிஞ்சு போச்சு. இப்ப ஆப்புல வேற இது விட்டுருக்கீங்கப்பா. என்ன ஒரு மாற்றம், சூப்பர் மாற்றம். இனிமேல் வீட்டுல இருந்தே வாங்கி குடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. டொமேட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போறான். இப்ப என்ன இதா போச்சு, நேரடியா கஜானா போகுது இல்ல. என்னையா இது கரண்ட் பில்லுங்கிற பேர்ல வச்சு அடிக்கிறீங்க பாரு ஆப்பு. உண்மையாலுமே இந்த பொதுமக்களோட வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாது. இதனுடைய தாக்கம் வந்து வேணா உங்களுக்கு வந்து ஃபேன் நிறைய இருக்கலாம், ஃபேன்ஸ். இவன் முட்டு கொடுப்பான், இவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, இவனுக்கு என்ன துண்டு போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போனோம், இதான். மற்றபடி மக்கள் நலன்லையோ மக்கள் பிரச்சனையிலையோ எந்த ஒரு துளியும் பிரச்சனை இல்லை. பேசுனா கேஸ், யாரும் பேசிடக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. ரொம்ப ஆடாதீங்க, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் போன கரண்ட் பில் கட்டும் போது கேட்டேன். அவரு ரெகுலரா வந்து 1800 to 2000 ரூபாய் எனக்கு கரண்ட் பில் வரும், ஆனா இந்த மாசம் எனக்கு 400 ரூபா தான் வந்திருக்குனாரு. என்ன சந்தோஷம் தானே, ஓகே தானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லைண்ணே நான் இதை வந்து இபிக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், ஏன்னா எனக்கு ரெகுலரா இந்த இவ்வளவுதான் கரண்ட் பில் வந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு குறைய வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு. நானா இந்த போன இதெல்லாம் வெயில் அதிகம், வெயில் தாக்கம் போன கரண்ட் பில்லுக்கலாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து நான் ஃபுல்லா ஏசி ஓடிச்சுனேன், 400 நான் சாத்தியம் இல்லாத எது தப்பு நடக்குதுனே அப்படின்னு சொன்னாப்ல. நான் அப்போ வந்து சிரிச்சிட்டு வந்துட்டேன், ஒடியா 200 யூனிட் ஃப்ரீ போட்டிருக்காங்கல்ல வந்துடும் அப்படின்னு. இதை வச்சு அடிச்சிட்டீங்க ஆப்பு. உண்மையாலுமே கரண்ட் பில்லு எப்படி ஏறுதுன்னா ப்ரெஷர் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. உண்மையாலுமே சிறப்பு முதல்வர் அவர்களே நன்றி, வணக்கம்.